இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற தீர்மானம் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் முஸ்லிம்களுக்காகவே போராடக்கூடியவர்கள் நீங்க இந்த சட்ட திருத்த மசோதாவை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க இதுல கொஞ்சம் முன்னால போய் பார்க்கணும். நம்ம ஆல் இந்தியா லெவல்லையும் வகுப்பு வாரியம் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வகுப்பு போர்டு இருக்கு தனித்தனியா. எதுக்கு இப்ப இந்த சட்ட திருத்தம் அப்படின்னா, மத்திய அரசுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக அளவு, அதாவது 3 துறையை சொல்றாங்க. ராணுவத்தை சொல்றாங்க, ரயில்வேயை சொல்றாங்க, 2வது 3வதா வகுப்பு போர்டுக்கு சொத்து இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் அதிக அளவு சொத்து இருக்கிறது இந்த 3 துறைக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த வகுப்பு போர்டுக்கு சொத்து கொடுத்ததெல்லாம் யாரு அப்படின்னா, அரசாங்கமாண்டா அரசாங்கம் இல்லை, தனி மனிதர்கள். யாரெல்லாம் மக்கள் நலன் கருதி, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் நலன் கருதி, அந்த மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு நலன் பயக்கட்டும் அப்படின்னு அவங்க சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. அதை நிர்வகிச்சு ஏழை எளிய மக்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை எழுதி வச்சாங்க. சரி, இவ்வளவு சொத்து இருந்தும் இஸ்லாமியர்கள் இங்கே கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல, இல்ல பெரிய பெரிய படிப்புகள்ல, இல்ல பெரிய பெரிய தகுதிகளுக்கு இந்த வகுப்போடு மூலமாக இவ்வளவு சொத்து இருந்தும் இந்த வருமானத்தின் மூலமாக பெரிய அளவில் படித்து இஸ்லாமியர்கள் முன்னேறி இருக்காங்களான்னா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரையும் வச்சுக்கோங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும் நம்ம வச்சுக்குவோம். நம்ம யாரையும் தனிச்சு பிரித்து பேச வேணாம். எங்கேயாவது இவ்வளவு சொத்துள்ள வகுப்போடுக்கு வருமானம்னு ஒன்று இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த வருமானத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது இறைவனுடைய பேரால் எழுதி வைக்கப்பட்ட சொத்து, அப்போ அந்த சொத்திலிருந்து வந்த வருமானத்தை யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 200 பேர் தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு வரைமுறை கொண்டு வரணும், அதை பார்க்கணும், அந்த வருமானத்தை பார்க்கணுங்கிறாங்க. இது நியாயமான கேள்வியா இல்லை தவறான கேள்வி? அப்போ இதை பார்க்கறதுல என்ன, நான் ஏன் கேள்வி என்னன்னா, பார்க்கறத கூட நான் 2வதா வரேன். ஏன் இந்த சொத்து மூலமாக இவ்வளவு காலமாக இந்த இஸ்லாமியர்களை மேம்படுத்தல? 17%, 18% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்க. மக்கள் தொகையில 17-18% இருக்கிறாங்க. இந்த 17-18% இருக்கிறவங்களுக்கு 3வது இடத்துல சொத்து இருக்கு. அப்ப 3வது இடத்துல சொத்து இருக்கிறவன் இன்னுமே நீங்க எல்லா பகுதிகளிலையும் பார்த்தா கடைநிலை வேலைக்காரனா இருக்கான். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை விட கீழே இருக்கான். நீங்க எங்க வேண்டாலும் போய் பார்க்கலாம். கசாப் கடை வச்சிருப்பான், மீன் கடை வச்சிருப்பான். ரொம்ப கடைநிலை. படித்து பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க ரேர் அண்ட் ரேர், ரொம்ப குறைவு. அதாவது 0.1 கூட வராது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த சொத்துடைய வருமானம் யார் அனுபவிச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இவங்க எல்லாம் வேணாங்கிறாங்க. இப்ப இங்க தமிழக அரசு வேணாண்டு ஒரு மனதாக சட்டம் நிறைய கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏற்ப நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசு அதுக்கு ஒரு தலைவரை போடுதுன்னா அவங்க கட்சியில இருந்து ஒருத்தரை போடுறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்கான அவங்க கட்சியில இருந்து ஒருத்தரை போடுறாங்க. இப்ப இங்க இருக்க பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த சொத்தை ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா தமிழக இந்தியா பூரா இருக்க சொத்தை யார் வச்சு இருக்காங்கன்னா, ஏழைங்களுக்கு போக வேண்டியதை பெரிய மனிதர்கள் லீஸ் போட்டு ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன். அண்ணா சிலை இருக்குல்ல, அந்த சிலையில இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 பக்கம் உள்ள சொத்து வகுப்பு சொத்து. யாரோ கட்டடம் கட்டி, யாரோ வாடகை வாங்கி, யாரோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. யாரு அனுபவிச்சு இருக்கிறா? சரி, இப்ப இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இந்த வகுப்பு போகலையே. அவர் வகுப்பை கொண்டு வந்தது அவர் தான். பணக்காரர்களை, அப்ப இருந்த பணக்காரர்களை, தனவந்தர்களை ஏழை எளிய மக்களுக்காக உங்க சொத்தை உங்களுக்கு போக மிச்சத்தை எழுதி வைங்கன்னு சொன்னாரு. அதை எழுதி வச்சாங்க. இறைவன் பேரால வாயால சொல்லி வச்சிருப்பாங்க. சில பேர் எழுதி வச்சிருப்பாங்க, சில பேர் கொடுத்துட்டு போயிருவாங்க. எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது. அப்ப இப்படி உள்ள அந்த சொத்தை யாரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டா, இப்ப அதுக்கு இன்னும் ஒரு படி நாம் பண்ண, அந்த சொய்ப் அலி கான் ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் நவாப் வம்சாவளியை சேர்ந்தவர், பட்டோடி நவாபுடைய பையன். அவர் கிரிக்கெட்டர். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்க வயசுல அவருக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க தாயார் கூட ஒரு சினிமா நடிகை, ஷர்மிளா டாகூர்னு சொல்லிட்டு இந்திய நடிகை. இப்ப இவரும் சினிமா நடிகராக இருக்கார். இவருடைய சொத்து கூட 20,000 கோடிக்கோ 15,000 கோடிக்கோ இருக்கு. அதுவும் வகுப்பு பண்ணப்பட்ட சொத்து தான். அவர் ஏன் சொத்துன்னு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டா ஏழை எளிய மக்களுக்கு சேராதுல.